வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனி ஆண்டி மக வடக்கு விநாயகம். ஓ நீதானா? காலையிலயும் உங்க ஒப்பன் வேலை விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சு நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாலிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? ஏங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க 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 வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்டுக்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாடா. நேற்று தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி. என் கடுப்புற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தரே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய் எங்க அவன புடிக்கலாம். ஒரு சோடா கொடுப்பா. அப்பா ஐயா, புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடிக்கட்டியுமே. ஆடுற மாட்டை ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். நீ பா பாத்து போமா பாத்து. டேய் தவுடே போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு வா போ. ஏன்
பாட்டுக்காரன் பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பவுன் சட்டியை கொடு. சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. தண்டச்சோறு என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீ. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உரத உரைக்குது. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். ஏ மாறாதே ஏ மாற்றாதே. டேய் இங்க வா. என்ன? இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ம்? ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பிச்சா இருக்காதே. ஆமா பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா திருட்டு போயல. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளித்தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்ன 1 ரூபாய்? 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலம் டாயும் தின்ட்டான். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. முதலாளி வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன? ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏய் எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதான். இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரதா, உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்சேன். ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா.
உங்களுக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகா. பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்ட மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பாவாடை துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தெரியல. என்னது லவ்வுங்க. அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. சார், ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். I am owner of the concern. This is a bloody labor. ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. Sweetness. வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார், கை தவறி கீழே விழுந்துச்சுங்க கையில சார். ஒண்ணா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் முடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே, அயன் பண்ணியாச்சா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க, அது தன்னையே. சார், இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் ஓடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். ஆ. அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலையா. மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புலாம வாழ்த்திருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுதை, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்டை விட்டு தரைச்சிட்டாங்க. பாலு, நீ இங்கே தைக்கங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ, பட்டு போன்ற மேனி இல்ல?
நோடிய ஃபூல். கோபால் பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 2. When she woke up late in the morning, like every day I just begun. She's opened up her eyes and thought, oh what a morning. It's not a day for what art, it's a day for catching time. She was lying on the beach and having நான் 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 துணி கூட நீ துவைக்கல. all that she was. Feels enough. கண்டிஷன் நம்பர் 3. கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபிஸ் கேட்ச் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா. கையா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல, இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்த எல்ஐசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம். பொறுப்போடரு. நல்லா இருக்கு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகனம் வச்ச. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சகனம் வச்ச. துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார், வேலைய ஆரம்பிக்க. என்னங்க? என்னது? என்னங்க? அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். ஏன் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால் செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க போகுது. சரி வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. ஆமாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி தேய்க்கிறேன். தேஜாச்சி போதும் போ. ஹாய். ஹாய் சில்பான். கோபால் லவ் பண்ணிட்டு இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பில்ல கஜில். ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்துட்டு வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? அந்த அருவிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே 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 அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகி இருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா,
நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாமை. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெற்றத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறுது, இதெல்லாம் இன்னைக்கோட விட்டு அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? சிறுசே, யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினே யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திரை. எடு பால. மாமா, இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. 3 4 பிந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னா வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க? பால். ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்ல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்காதீங்க. என்னடா அது? பாலு. பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துருச்சா? புரியாதா? கொடுங்க அண்ணே, நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனை கூட்டி சேர்த்துட்டே நீ. இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க நீ. இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இப்ப மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணே நான் குடிப்பேன்டா. என்ன வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். வேணா தாங்காதே. மொடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டவன்டா அண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார். ஐயோ, உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்துறோம். அண்ணே, இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ. அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னும் இருந்த பாம்பேக்காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டு வந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானடா குடிச்சேன். என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா ஏண்டா, எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்பதான்டா அர்த்தம் புரியுது. ஒண்ணு
ஐயோ என்னால முடியல சாமி. எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. எத்தனை புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு. ஓ, அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2. அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே, 4 இல்ல, போட சொன்ன, அப்புறம் 2 போட்டோம். 2 போட இது ஐயா ஐயா 4 போட சொல்றதுக்கு நம்ம 1 அண்ணா. வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க. சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு போடி. நேத்த வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறம்ங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க. நின்று பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா. இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா, நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்ள, நாம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்ள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம சிரிச்சீங்களா? கல்யாணே, என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊர்ல இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எதுமே பாத்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே.
இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்ச பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம் மாப்பிளே. வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூட. ஐயோ வேண்டாம் இந்த போடே போடா. போய் ஜீப்ல ஏறு. லூசப்பா. ஏமாமா இடி சத்தம் மழை சத்தமா தாங்க முடியல. இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்பிள. அதாவது சீக்கிரமா உள்ள வா. மழை நின்று உள்ள வா. ஓ மாப்பிளைங்க நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகலான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? காலத்துல இருந்தே இந்த தொல்லை ஆரம்பமா நிறைய கதை சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம். நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? தூக்கலத்துல உடையிட்டேன். தெரிஞ்சதுப்பா மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு. விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளினில மேல ஏறாது. பாட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய்க்கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. ஏய் போடா போடா. ஏண்டி எப்படி? அப்பாடா. போயிட்டு வரேன். அத்தா போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடையா போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சொல்லுங்க பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி அல்றடா? அதுக்கு கார்ல முன்னாடி ஏறி கொஞ்சம் ஆல்றடே. அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலைறீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? என்ற அம்மே என்ற பொண்ணு மாட ஏமண்டி ఇక్కడ చూడండి. ஏன்றி கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி. என்ன கழுது இவனுக்கு ஒரு மாசம் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தப்படோ. எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. என் சொந்த பாட்டு பாடாதையா? பாட்டு பாடல எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன் நீ கேள். இந்த மகன் அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடி வாங்களே. திருட இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட 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 திருட.
விவரமான திருவிழா போடுங்க. தூக்கியா நம்மால அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வேன் பரவாயில்ல பரவாயில்ல ஜெயராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல? எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சின்னராமசாமி சீக்கிரமா திருப்பதி தீர்ந்துட போகுது. வரண்ட பெரியராமசாமி. அடே, யார டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போற நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ சிலிம்மா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோவிந்தா, லட்டு கடைங்க கோவிந்தா. எங்க சைஸ்க்கு லட்டு கடைங்க கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயிலா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாச்சலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. தள்ளி உட்காருங்க, வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house, Okay house? beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course, இதேதான் என்னோட 5வது wife கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா. கம்முனாட்டி. Come on, quick. Wait man. Quickயா. டேய், ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துலயே இதுக்கு முன்னால? பாத்துக்கேன். என்ன பாத்துக்க? பாத்துக்கேன். Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்டுறேன். டேய், இதான் வீடு பாத்துக்க. டேய், ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழே விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 ஃபிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்ட. தட்ஸ் இட். நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை? எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான். 1000 rupees அட்வான்ஸ், 10,000 rupees. என்ன இல்லையா?
இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து, டேய் டிரைவர் வேலை நிறுத்து. ஏன் சாமி வண்டி இது சொன்னேன்? நைனா முறுக்குட்டாம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. நைனா வேலை வீட்டுக்கு திருப்புடா, இல்ல வேலை சாட்டிடுவேன். டிரைவர் வண்டி வீடுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாத்திடுவானுங்க. கேளடா, பாடமே கொடுக்க அதுக்குள்ள என்ன மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நத்திங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் இல்ல, பரவாயில்ல. ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆனா நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். பைக்ல கை வைக்கிறேன். பணத்தெடு மேன். என்னடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன் ப்ளீஸ் மீட் யூ. சரிடா நாய. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு திறந்துருக்கா நைனா. திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டிட்டு வந்தியா? நல்ல பூட்டிட்டானே வந்தேன். எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏன்னா எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்டை வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கெண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து என்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை புடிங்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே? ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழுக்குத்தான் துவைக்க சொன்ன நாய அழிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே. உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணு இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடனாலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச?
ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி 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 என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6x3 சைஸ்ல. 6x3 ஆரம்பத்துல அவசரமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6x3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போய் அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியா கட் பண்ணு. டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா குடேண்டா ஐடியாவை விஸ்கோந்து. நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்பா, நீ வேற என்ன ஐடியா? அண்ணா வேணாம்பா. அண்ணா ஐடியா வேற அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கையில அண்ணே ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. ஏய் உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு இங்கயா? இங்க இல்ல இங்கயா? அங்க இங்கயா? ஏய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்க வாயை தரங்க, பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டுருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கு? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போகலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவம் சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகனே, புறா. டேய் புறா அவள, புறா. லவ் பண்ற மூஞ்சி அது புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. తొందరగా రండి రండి తొందరగా రండి ரெண்டு ரெண்டு రా ரெண்டு தொந்தரங்க ரெண்டு 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 రా
బావా మీరు అలాగలి చూడండి నేను ఇలాగలి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రంగమారా. வணக்கம். నమస్కారం. திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். నాకు తమిళ్ తెలవదండి. ஆட பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டே 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? ఇస్తానండి, சரி ఇస్తాను. வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம். சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபா சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெலுவது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் a guide, you know? 100 ரூபா, 100 rupees சார்ஜ். இஸ்தானு வாட மண்டையா வா. வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். అట్టనా? 8 நாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. ஆல் பீப்புள்ஸ் கம்ஸ். see this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். అలాగా? டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా? ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది డ్రాగుల్లా కాదు. டேய் காதில்லடா டிராகுலா. లేదు, సురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు, ఇది ఏనుగు. సురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபா பேசுனல, எடு. பொய்க்கு வேணா 5 ரூபா கழிச்சுக்கோ. 95 ரூபா எடுறா. எடா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய் தர்றா பணம் தர்றா. பாவா கொட்ட என்ன பாவா காவன். டேய் டேய் படோ பிச்சு குடுடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு. நீங்க ஒழுக்கமாக்கும். முடியாது. மேல வாங்க. இதுக்கு இதுக்கு வாங்க சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்க. இது எல்லாமே எனக்கு தானே? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க. அதுல இந்து இதெல்லாம் ஏதுறான அண்ணன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, உனக்கு என்ன? இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறது நான் தானே. என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகெல்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணனா பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து? என் அண்ணன் பேச்ச நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்ட்டையும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you. மாமா மாமா என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படித்தான் விரைச்சு நின்னுட்டு இருந்தீங்க. இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா. இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன? சொல்லு. டேய் தம்பி. ஐயோ, நான் வரேன்.
என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. என்ன விட்டு நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. வச்சுக்க வச்சுக்க எல்லாம் வச்சுக்க. என்ன மாமா அது? நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டா இல்ல, அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல. முத்தத்துல நான் கொடுத்த நீ கொடுத்தன்னு இருக்கா? ஆமா பின்ன, நான் எப்படி கொடுத்தேன்? ஸ்மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன். நீங்க பச்சைத்தன்னு கொடுத்து. இச்சுக்கும் பச்சைக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுடுறேன். ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம், போங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க முத்தம் கொடுத்ததா சொல்லிடுறேன். விட்டுரு தாயி, நாளைக்கு கூட்டி போறேன். டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது? மாடிக்கு போறியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? மோசா புட்டிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன் தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவை சாப்பிட. டேய், ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி படி. குடுற. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நாசன்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட, இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நாசன்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தங்க. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த பாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரங்காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. யாரியாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் விருத்திக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு? எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எத கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. அது என்னங்க மாப்பிள்ள, பேனு வந்திருக்கு காலையில சொல்லிட்டு இருக்கீங்க? அது பேன் இல்ல, போனுங்களா? இத பாரு ரேணு, அரசாங்கத்துல என்னோட உபயோகத்துக்காக இந்த போனை கொடுத்திருக்காங்க. இதுல கிணி மணி அடிக்கும். அது எப்படிங்க மாப்பிள்ள? கிணிக்கினி அடிக்குமாமா? நல்லா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. கை கட்டி கிளம்பி. இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். நான் வீட்டுல இருந்தா இருக்கேன்னு சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு போயிருந்தா போய்க்கன்னு சொல்லுங்க. புரியுதா?
மறுபடியும் சொல்றேன், இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடாங்கன்னு அர்த்தம். போட்டு குழப்பிக்காதீங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க. அதான் மாமா என் கவலையே. மாப்பிள்ளை தமாஷ் பண்றாரு. எப்பாய் 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 ஏனமணி என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போனாரு? சொல்லி போட்டு போனாரு. மணி கிணி கிணி நடிச்சா யாராவது பேசுவாங்கன்னு சொன்னார்ல. ஆமா. வா, மணி அடிக்குது, வந்து என்ன கேளு வா. அட நீயே போய் சொல்லுமா, வீட்டுக்காரர் டேஷனுக்கு போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு பேப்பர் பாக்குறேன். பிஸ்கட் திங்கிறியா? வீட்டுல ஒருத்தரும் இல்ல. என்ற வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காரு. என்ற வீட்டுக்காருக்கு இன்னைக்கு சம்பள நாளு, அதான் நேரத்திலே போயிட்டாரு. என்னது நான் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் அடிச்சுட்டே இருக்கிற. நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன். இரு, இரு. அப்படியே கிணிக்கின்னு நடிச்சுட்டே இரு. என் கையில கொடுத்தா அப்படியே எப்பாய் எப்போதும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. கிணிக்கின்னு நடிச்சுட்டே இருக்குது. நீ நடமணி, அந்த மொட்டை பையனை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். வா வா ராமணி. சொல்லு. நான் சொன்னேன், நீ நம்பல இல்ல. இப்ப பாத்தியா? ஏண்டா அம்மனி எத்தனை சரக்கா சொன்னா வீட்டுல ஆரம்பில்லைன்னு மறுபடியும் கிளிங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க. ராஸ்கோல். எப்பாய் நீ மிரட்டனோட பயந்து போயிட்டா பாத்தியா? இதுக்குதான் ரமணி வீட்டுல என்ன போல ஒரு ஆள் இருக்கணும். இருக்காத வேலை பாரு. பட்டிக்காட்டுல பிறந்துதானே, உனக்கு என்ன தெரிய போகுது? ரெக்கார்டிங்ல இருந்து 3 வாட்டி போன் வந்தாச்சு. நீங்க கார்ல ஏறியாச்சுன்னு வேற போய் சொல்லிட்டேன். எந்திரிங்கண்ணா. மணி என்னடா ஆகுது? 9:30 எழுந்திருச்சு குளிச்சு ரெடியா வேண்டாமா? ஏக்தம் ஒரே நிமிஷம். நீ போய் என் பொண்டாட்டி எடுத்து போய் கார்ல வை. இத கொண்டு போய் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ரெடி ஆகுங்கண்ணே. அப்புறம் ராஜா சார்கிட்ட டோஸா வாங்க போறீங்க. நீ போடா பொடியா, எனக்கு தெரியும். எந்திரிங்கண்ணே. யாருமா நீ? உங்க அண்ணி. நேத்து ராத்திரி அண்ணியா? தினத்துக்கும் ஒரு அண்ணி எனக்கு. கர்மம் கர்மம். போ போ. டேய், அவகிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புடா. வாங்காம விட்டுருவனா? ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம ஏன்னா இப்படி அக்கிரம் பண்றீங்க? எந்திரிங்கண்ணே. தலை இங்க இருக்குடா மாங்கா மடையா. என் பேர் என்ன? ஜாலி. அதான் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணா. லைஃப்னா ஜாலியா இருக்கணும்டா, அனுபவிக்கணும். என்ஜாய். மேரி பியாரி, சொன்னா கேட்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் அவசரமா ரெக்கார்டிங் போறேன். நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். துண்ட போட்டு தான் நல்ல झूठ நான் உன்னை நம்பறதில்லை. நம்பறதில்லை? அத்த விடு, எழுந்துரு. பியாரி, இது எனக்கு சோறு போடுது இல்ல? இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாண மண்டபம் கிடைக்கிறது இல்லப்பா. கச்ச உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அச்சா. அப்புறம் தான் பச்சா. என்ன வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா? அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க. உள்ள வயலின் இருந்தா தானே. அப்புறம் எனக்கு அடிக்கடி குழப்பமாவே இருக்குண்ணே. அன்னைக்கு வந்தது யாரு, இப்ப வந்தது யாரு? அன்னைக்கு வந்தது டைபிஸ்ட் ரோசி. அவ டைபிஸ்ட், இது ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரயிலு. டேய், நான் எப்பவுமே எந்தெந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் அவ கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். என்னண்ணே கை நாட்டு? அதுவும் தான். வந்துட்டேன் நீ. வாங்க சார். ஜாலி இருக்கானா? இருக்காரு சார், தனியா தான் இருக்காரு சார். அந்த ரூம். ஜாலி ஏண்டா, என்னடா இந்த நேரத்துல ஏதாவது விட்டுக்கிட்டு போயிட்டியா? என்னடா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறியா? ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியா? என்ன ஒண்ணு கேட்காத, மிச்சம் மீதி என்னதான் பரவாயில்ல, சாப்பாடு போடுவா. உட்காரு, ராத்திரி கமிட்மெண்ட் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாடி குச்சிலி. சாரிடா பாரதி. ஜாலி டார்லிங். என்ன? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நைட்னு சொல்லு.
மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி நைட். ஆமா மணி 1 தனியா வீட்டுக்கு போவியா? இப்போ எங்க நான் வீட்டுக்கு போறது? இன்னும் 2-3 வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும். பாரதி, நான் கிளீன் போல்டு. நான் காலி, இன்னும் 3 விக்கெட் இருக்குதா? ஜாலி இருக்கா? யார் மணி? டைபிஸ்ட் ரோசி. என்ன வேணும்? உண்டோ இல்ல பாக்க போறேன் இன்னைக்கு. கூப்பிட அவரை. அவரு வீட்ல இல்லீங்க. பேச்சு குரல் கேக்குதோ? அது நான் தான் டெலிபோன்ல பேசினேன். அண்ணே, என்னடா? யாரோ டைபிஸ்ட் ரோசியா? நீங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் துண்டு போட்டு தாண்டிங்களாமே. எல்லார்கிட்டயும் சொல்றதுதானே அது. அது என் கண்டினியூட்டிடா. இருக்கேன்னு சொல்லிட்டியா? டேய், அகிம்சையில நம்பிக்கை இல்லாத பார்ட்டிடா அது. ஏன்னா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்னடா பண்றது? அது என் பாலிசி ஆச்சே. ஒரே வட்டத்துக்குள்ள நான் எப்பவுமே சுத்துறது இல்லடா. நல்ல கொள்கை. அதான்டா அமுலாக்கி இருக்கேன். போய் அட்ஜஸ்ட் பண்றேன், போடா. அண்ணி, அவர் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனாரு, இன்னும் வீடு திரும்பல. உள்ளே இப்பவும் பேச்சு குரல் கேக்குது, தள்ளுடா. அது வந்துங்க, உள்ள யாரோ டிவில பேசிட்டு இருக்காங்க, அதை உறக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட். நாட்டுக்கு தேவை பஞ்சாயத்து ராஜ். உங்களை வாழ்விக்க போகிறது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் என்றாலே அது ராமராஜ். உங்களை மகிழ்விக்க போகும் பாண்டியராஜ் தான் பஞ்சாயத்து ராஜ். ஜனகராஜ், சுருளிராஜ், அமல்ராஜ் மாதிரி இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ். உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு பாக்யராஜ், அதுவே பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத் ராஜ் சொல்லுது, அப்போ டிவி தான். ஆமாங்க. நாடு சுபிட்சம் பெற பஞ்சாயத் ராஜ். இனாமேன் டிவி கூட திக்குது. அது அது வந்துங்க, கரண்ட் விட்டு விட்டு வருதா, அதான் டிவி திக்குது. டிவி கூட திக்குமா? டிவி என்ன வேணா பண்ணும். நம்பினோரை கைவிடாது இந்த பஞ்சாயத் ராஜ். ஏண்டா என் உயிரை எடுக்கிற? இப்ப ஏறுமாடா உனக்கு படிப்பெல்லாம். என்னென்ன பண்றது? அப்போ படிக்காம இருந்துட்டேன். சிஎம் ஆனா டெல்லிக்கு போகணும், 10 பேரை பார்க்கணும், பேசணும், பெங்களூருக்கு போகணும். அது வரைக்கும் கூட இந்த காவேரி நீர் பிரச்சனை தீராதுன்றியா? நீங்க தானே எனக்கு குரு. சரி, சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு. செட் சொன்னான், டெட் இறந்தான், ஹெட் தலை, ரெட் சிகப்பு, பெட் படுக்கை. கண்டதும் காதலும்பாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கண்ணு. உன்னை பார்த்தது நம்பிட்டாங்க அண்ணே. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்ட போட்டு தாண்டிட்டேன்ல. ஏன் வெக்கப்படுற? இந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க தெரியுமா? இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வச்சுக்கா, இப்படி கைய புடிச்சு இப்படி முத்தம் கொடுப்பான். அதே அண்ணங்காரன்னு வச்சுக்கா, இப்படி புடிச்சு தலையில முத்தம் கொடுப்பான். அப்பங்காரன்னு வைய நெத்தியில. அதே காதலா இருந்தா இப்படி கட்டி பிடிச்சு உதட்டோட உதட்ட சேர்த்து பிளாஸ்திரி. இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன்டா. அண்ணா, இவதான் நான் கடைசியா முத்தம் கொடுத்த பொண்ணு. அவளுக்கு மருந்து வாங்கி கொடு. அவள்கிட்ட வவுச்சர் வாங்கிட்டு அனுப்பிச்சிடாத. இனிமே நீதான் அவளுக்கு வவுச்சர் கொடுக்கணும். என்னென்ன சொல்றீங்க? அவதான்டா உனக்கு பெர்மனன்ட் அண்ணி. சரி, இப்படியே வர கடைக்கு போறீங்க? கேட்டா மௌனம் வருதான் இல்ல வாயில ஆபரேஷன்.